பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி. உலகெங்கும் இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரி சான்று பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்களை இந்த சிறு காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய தேசத்தில், நம்முடைய உலகத்தில், இந்தியாவினுடைய தென்பகுதியில் தான் இந்த யோகா பயிற்சி முறைகள் முதல்ல தொடங்கப்பட்டதற்கும் அதை முறையாக வழிநடத்தி சென்று ஞான நிலை உயர்ந்த சித்தர் பெருமக்களாக தங்களை உயர்த்தி கொண்ட 11 சித்தர்கள், சித்த புருஷாக்கள், எத்தனையோ மகான்கள் இந்த இந்திய தேசத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் உலக நாடுகளுக்கு கொண்டு வருவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் அவருடைய உலக மனித குலத்தின் மீது இருக்கின்ற அன்பினாலும் இந்த யோகா தினத்தை அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்வதற்காக இதை உருவாக்கி இன்று உலகம் முழுவதும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதை முறையாக ஒவ்வொரு நாளும், வருஷம் 365 நாளும், அதில் 365 நாள் நம்முடைய 1 மணி நேரம் இந்த உடலுக்காகவும் உயிருக்காகவும் நம்முடைய மனதிற்காகவும் பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த உலக சமுதாயமே ஆரோக்கிய சமுதாயமாக மாற்ற முடியும். ஆரோக்கியம் கிடைத்துவிட்டால் அவனுடைய சிந்தனை ஆற்றல் வேறு விதமாக மாறும். உழைக்கின்ற தன்மையும், தனிமனித ஆரோக்கியம், தனிமனித அமைதி, தனிமனித ஒழுக்கம் என்ற 3 தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முறையாக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோக பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு அதை வாழ்வியல் முறையாக எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்களை முடித்து காலையில் உணவு உண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆதி காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. 3 வேளை சாப்பிட்றவங்களும் இருக்கிறார்கள், 4 வேளை சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, 5 வேளை சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிட்டு தான் இருக்கிறோம். அப்போது இந்த யோகா என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்வியலில் நாம் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்காக வெளியில் எங்கேயும் போய் தேட வேண்டிய, எந்த ஒரு சாதனங்களையும் நீங்கள் பயிற்சிக்காக வாங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உடல், உங்கள் மனம், உங்களுடைய செயல் 3மே ஒன்றிணைந்தால் போதும் யோகத்தை நீங்கள் சரியாக பயின்றப்படலாம். ஆக யோகம் பயில்வதற்கு சரியான வழிகாட்டல் இருக்கக்கூடிய பகுதியில் ஆசிரியர்களை கொண்டு நீங்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த காணொளியின் மீது கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய தொடர்புக்கான மொபைல் எண்களும் முகவரியும் கொடுக்கப்பட்டிருக்கும். வாய்ப்பு உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பயிற்சியை முறையாக பயின்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஓங்கி வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த யோகா தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன பயிற்சியை நாங்கள் சொல்லித்தரோம். அதை நீங்கள் பிராணாயாமம், இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்ம இல்லாமல் செஞ்சிடலாம். ஆனால் பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பிராணன் என்பது அழிவற்ற ஒன்று. அதுதான் நம்முடைய ஆன்மான்னு சொல்கிறோம். அப்போ பிராணனை நாம் எப்பொழுதும் நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் சிறப்பாக, அதாவது ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய பிராணாயாமத்தில் தான் இருக்குது. நீங்கள் இயல்பாக ஆழ்ந்த சுவாசத்தை எடுங்க. நல்ல ஆழ்ந்த சுவாசம், மெதுவாக சுவாசத்தை வெளியிடுங்க. இந்த மாதிரி 3 முறை எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கை, இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வலதாக தெரியும், ஆனால் இது இடது கை. உங்களுடைய இடது கையில் சின்முத்திரையும், இது உங்களுடைய வலது கையில் நாசிக்கா முத்திரை, அதாவது ஆள்காட்டி விரல், நடுவிரல் 2யும் உள்ளே மடிச்சிட்டு இந்த கட்டை விரல் மோதிர விரல் நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு உங்களுடைய வலது நாஸ்ட்ரியில் முதல்ல கட்டை விரலால் அடைச்சிட்டு நல்ல இடது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளிழுங்க. மோதிர விரலால் உங்கள் இடது நாசியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது நாசியை ஓப்பன் பண்ணி மெதுவாக நிதானமாக சுவாசத்தை வெளியிடுங்க.
முழுமையாக வெளியேற்றிய பின்பு மூச்சை இழுத்துக்கொண்டே திரும்பவும் வலதில் மூச்சை உள்ளே இழுங்க, வலதை அடைச்சிடுங்க, இடதை ரிலீஸ் பண்ணி இடது வழியாக சுவாசத்தை வெளியிடுங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி நீங்கள் ஆரம்ப பயிற்சியாளர் இருந்தால் ஒரு 10 சுற்று பண்ணுங்கள். அப்புறம் 5 கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் ஒரு 25லேருந்து 50 சுற்று பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இடகலை பிங்கலை நாடி ஆனது சமநிலை பெற்று சுழுமினி என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலானது அது மட்டுமே இயங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இயங்க ஆரம்பிச்சுன்னா இந்த சமுதாயத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய உழைப்பிற்கு, உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய அறிவின் தரத்திற்கு உணவளிக்கின்ற மாதிரி இந்த பிராணன் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போது நாம் எண்ணுகின்ற எண்ணம் நல்லதாக இருக்கும், செய்கின்ற செயல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்ம குடும்பத்தாருக்கு பயனுள்ளதாக இருக்கும், உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக நம்முடைய அறிவின் தரம் மேன்மையடைவதற்கு இந்த பிராணாயாமம் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. இதை நீங்கள் முறையாக பயின்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உலக மக்கள் அனைவருக்கும் இந்த யோகா தின நல்வாழ்த்துக்களை வாழ்த்தி உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வாழ்க, நீடூழி வாழ்க, வளமோங்கி வாழ்க, நலமோங்கி வாழ்க, செழிக்கும் செல்வமோங்கி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் குருகாந்தை சாய சச்சிதானந்த சிவம்.